செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு பார்க்க போகிறது ஓஎன் சமகால தோழரே. எழுதினது வந்து வைரமுத்து. வைரமுத்து வந்து தேனி மாவட்டத்தில் இருக்க மேட்டூர்ன்ற ஊரில் பிறந்தவர். கிளிக்கிறக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை. முழக்கு விதைகள். அடுத்து முன்னோர் முதுமொழி. முதுகில் சுமந்தால் போதாது வாழ்க்கைப்படுத்த வேண்டும். அடுத்து வந்து பூட்டுப்புழு பட்டுப்பூச்சியாக மாறுறது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து இளையவர் கூட்டம். அறிவியல் வாகனம் மீது ஏறி கரிகாலன் பெருமை கணினியில் வந்து அதை எழுதணும். அதே மாதிரி ஏவுகணையிலும் தமிழை எழுதி ஓட்ட வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் சொன்னவர் யாருன்னா வைரமுத்து. சொன்னோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். பொருத்துங்கள் அப்படின்னா பொறுத்து ப்ளஸ் ப்ளஸ் கல் அப்படின்னா முன்னிலை பன்மை விகுதி மேல் அதாவது என்னென்னா இது வந்து பொறுத்துன்றது பகுதி, உம்முன்றது விகுதியாக வந்துடும். முன்னிலை பன்மை விகுதி. இந்த கல் இருக்கு இல்லையா, பொருத்துங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கல் வந்து விகுதி மேல் விகுதி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து வைரமுத்து வந்து இந்திய அரசின் பத்மபூஷன் விருது அவர் கிடச்சிருக்கு. கள்ளிக்காட்டு இதிகாசம்காக கள்ளி 3 லெட்டர் இருக்கா. 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சிறந்த பாடலாசிரியர் 7 தேசிய விருது, 6 மாநில விருது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. புலவர் பாடும் புகழுடையவர் விசும்பின் வளவன் ஏவான் ஊர்தி அப்படி இது வந்து புறநானூரில் வருது. அடுத்து அந்திரத்தால் தந்திரத்தால் எந்திர ஊர்தி ஏற்றுமீன் அப்படின்னு வரும். இது வந்து சீவக சிந்தாமணியில் வரும், நாமகள் இளம்பகத்தில். அடுத்து இது ரொம்ப முக்கியம், உயிர் வகை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொல்காப்பியர். ஓகேவா, உயிர் வகை தொல்காப்பியர் எழுதினது, தொல்காப்பியத்தில் இருக்கிறது. நெறிப்படுத்தினர் அப்படின்னா வந்து இதை எப்படி பிரிக்கிறாங்க, நெறிப்படுத்து ப்ளஸ் இன் ப்ளஸ் அர். இன்னுன்றது இறந்த கால இடைநிலை. சரியா, நெறிப்படுத்தினா அர்னா பலர்பால் விகுதி. அடுத்து ஒன்றறிவதுமே பாட்டு வந்து இதில் எப்படின்னா ஒன்றறிவதுமே ஊற்றறிவதுமே. 2 வந்து அதனோடு நாவே, 3 வந்து அதனோடு மூக்கே, 4 வந்து அதனோடு கண்ணே, 5 அதனோட செவியே, 6 வந்து அதனோட மனமே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து பழைய டெஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது வந்து நிறையா கொஸ்டினில் வந்து வரும். ஓரறிவு அப்படின்றது உற்றறிதல், அதாவது தொடுதல். ஓரறிவு அப்படின்றத உற்றறிதல் அப்படின்னா தொடுதல், தொட்டு உணர்ச்சி வர்றதுக்கூடியது. புல் மரம். 2 அறிவு அப்படின்னா வந்து இந்த தொடுதலோடு சேர்த்து சுவைத்தலோ. சரியா, சுவைத்தல் அப்படின்னா சிப்பி நத்தை. அடுத்து 3வது இதோடு சேர்த்து நுகர்தல். சரி, அப்படி தொடுதல். அடுத்து வாய் சுவைத்தல், அதுக்கு மேலே மூக்கு நுகர்தல். நுகர்தல் வந்து கரையான் எறும்பு. இதுக்கு தான் வந்து நம்ம மருந்துலாம் வைப்போம் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கே செத்துடணும் சொல்லிட்டு. அடுத்து மூக்குக்கு மேலே கண்ணு காணல். ஸோ காணல் அப்படின்னா நண்டு தும்பி. அடுத்து கேட்டல். கேட்டல்னால் பறவை விலங்கு. அடுத்து பகுத்தறிதல்னால் மனிதன். 6 அறிவு. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எழுத்து சொல் பொருள் அப்படின்னு 3 பிரிவு இருக்கும். பிற இலக்கண நூலுக்கு முதல் நூல் இது அப்படின்றாங்க. இதை 3 அதிகாரம் 27 இயல்கள். சரியா, மொழி இலக்கணத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். அகம் புறம் வாழ்வியல் நெறி இலக்கிய கோட்பாடு எல்லாமே இதில் இருக்கும். பிறப்பியலில் எழுத்து பிறக்கும், அதாவது உடற்கூற்றியல் வந்து உடற்கூற்றியல் மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் எந்த உடம்புல எந்த பாகத்துலேருந்து பிறக்குதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக சொன்ன ஒரே நூல் வந்து இதுதான்ட்டு அயல்நாட்டவர்களும் வியக்கிறாங்க அப்படின்றாங்க. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்திருந்து பார்ப்போம்.